நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்னுடைய நகைய அடகு வைக்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க. இதை எப்படி சொல்லி நீங்க தவிர்ப்பீங்க அல்லது என்ன பதில் சொல்லுவீங்க? குட் கொஸ்டின். அதில் வாங்க அது மாதிரி இருப்பேன், ஏதோ மயக்க வர மாதிரி இருப்பேன், தலை வலிக்கிற மாதிரின்னு சொல்லுவேன். பட் அவர் விட மாட்டார். ஆனா அவங்க மன உளைச்சல் இருக்க மாதிரி இருக்கப்ப நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? நான் கொடுத்தேன்னு எனக்கு மன உளைச்சல் வந்துரும்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு ஆள் மன உளைச்சல் ஒரு ஆள் தானே மன உளைச்சல் பட்டா பரவாயில்ல, ஆம்பளை சமாளிச்சு பாருல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னமா மத்த நேரம் வர்றப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? பெண்ணுக்கு தான் மன உறுதி அதிகம்ங்கிறீங்க. மன உறுதி அதிகம் தான். இந்த டைம்ல மன வீக் ஆயிடும் எனக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. அந்த டைம் மட்டும் மனம் ரொம்ப உளைச்சலா இருக்கும். என்னடா கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்றது? அப்ப எங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் டக்குன்னு கேட்டா கொடுத்துருவேன். அவர் கேக்குறப்ப கொடுக்க மனசு வராது. நான் எல்லாரும் அங்கங்கிட்ட இருந்தா அம்மா வீட்டுல கேட்டா கொடுத்துருவீங்க. அம்மா வீட்டுல கூட்டா மன உளைச்சல் வராது. அவர் கேட்டா டக்குன்னு வந்துரும் எனக்கு. கணவர்னா அப்படி போதா? என்ன ரீசன் அது? அவர் சமாளிச்சுப்பாரு, நம்பிக்கை இருக்குங்க சார். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. சமாளிச்சுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கேட்க மாட்டாங்க சார். ஜோக்கா ஜோக்கா கேட்டா ரொம்ப முக்கியம்னா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கேட்பாங்க சார். இவர் சும்மா சும்மால கேக்குறாருங்க சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? 15 பவுன்ல 5 பவுன் அவங்களுக்கு போட்டது அது அவங்களுக்கு உரிமை. 10 பவுன் என்னோட உரிமை. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? மாப்பிளைக்கு போட்டதுதான் மாப்பிளைக்கு. மாப்பிளைக்கு போட்டது மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வந்தா ஈவினிங் சந்தோஷம் இருக்காது. வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது சொல்ல ஆட் வரும். என் நிலைமையில டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வச்சது வருமா வராதோ அப்படிம்பாங்க. அதுல வசம்ப வச்சு தேய்க்க. அந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம ஏன் இது போய் வாங்கி வச்சோம்? வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. நல்லா இருக்க. ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டுறதுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க எடுக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையா? புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? எனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நான் கூட கொஞ்சம் சோகமாயிட்டேன். அப்படின்னு கடைசியில பார்த்தா வச்சு போனஸ்ல நிமிக்கிறார். ஒண்ணு கவலைப்பட வேண்டியதான். இந்த வருஷம் போனஸ் வரும்ல திருப்பி தரேன். அது யார் போனஸ்? யார் போனஸ்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போட்டு. ஸோ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து இவங்க போனஸ் வந்தா மட்டுமே தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு போனஸ் டைம் கம்மியா இருந்தது. ஸோ அந்த ஒரு டைம் மட்டுமே தான் அதை சொன்னேன். பட் ரிப்பீட்டடா வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ நமக்கு போனஸ் வந்தா மட்டும். அப்படி கிடையாதுங்க சார். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டோம். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகை அடகு வச்சு அந்த கடனை அடைச்சிட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க. அது வரைக்கும் ஓகே. சரி, கட்டின பாவத்துக்கு ஓகே, ஐ அக்ரி, ஏத்துக்கிட்டேன். இப்பவே கண்ணை கட்டுது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வனிதா ஒண்ணு கவலைப்படாத வனிதா, உன்னோட போனஸ் வரப்ப நான் மீட்டு தரேன். அது எதுக்கு? இன்னும் நகை வாங்கிட்டு போறேன். முக்கிறதுக்கும் என்னோட சேலரி வரணும். பிரியாணி சாப்பிடனாலும் என்னோட போனஸ் நானே வாங்கி சாப்பிட்டு போறேன். எனக்கே பேச பயமா தான் இருக்கு பாஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னோட சேலரி வந்து டோட்டல் ஹவுசிங் லோன் கமிட்மெண்ட்டுக்கே போயிடும். ஸோ ஃபர்தர் வந்து 2000 3000 தான் இருக்கும். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சிருப்பேன். ஃபர்தர் இவங்க ஏதாவது சொல்லும் போது உன்னோட சேலரிஸ் நெக்ஸ்ட் வீக் வரும்ல, வந்த கவரை போய்க்கலாம். அப்படியா? அப்படித்தான். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சம்பளத்துடைய பெரும்பகுதி இஎம்ஐக்கு போயிடுது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்து தானே நல்லது கெட்டதை செஞ்சுக்க முடியும். சபாஷ், சரியான பொண்ணு சார். என்னையே நம்பியே இருந்தா எப்படிங்க சார்? எனக்கு புரியலைங்க சார். ஆனாலும் உனக்கு திமிரு தான். நீங்க என்ன இஎம்ஐ அது? ஹவுசிங் லோன் சார். ஏன் அதை கட்டுறீங்க? நீங்க விட்டுருங்க சார். 2 பேர் சேர்ந்து எடுத்துருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட நகை இருக்குங்க சார். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது, போயா. அவர் அந்த காசுல ஹவுசிங் லோன் தானே கட்டுறாருன்னு. கட்டுறாருங்க சார். இல்லைன்னு சொல்லுங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். உங்க நகை அதுல இருக்கு. இருக்குங்க சார். அவர் காசா லோன் கட்டுறாரு. அப்ப மிச்சம் காசு இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அவர் தாங்க சார் ஐடியா பண்ணணுங்க சார். ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவர் தாங்க சார் யோசிக்கிறீங்க. எல்லாமே நானே சொல்றதுக்கு எப்படிங்க சார்? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஐடியா கொடுங்க. ஐடியா பண்ணணும்ங்கறீங்கல, ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா
தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இப்போ ஆஃபீஸ் போகிறது அடிஷ்னலாக ஏதோ பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணலாம். அதாவது நிறைய பேர்ட்ட இந்த ஒரு சிக்கல் இருக்கு. எப்படியோ பண்ணி நீ சரி பண்ணுங்கிறீங்கல்ல. ஆமாங்க சார். இவர் என்ன பண்ணணும்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அவர் தானங்க சார் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், என்ன பண்ணுங்கிறத அவர் தானங்க சார் ஏமா, யோசிக்கணும். வீடு யாருடைய ஐடியா? அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. வீடு வந்து 2 பேரும் ஐடியாங்க சார். நோ, அதிக அழுத்தம் கொடுத்தது யார்? நான் தாங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சேல்ஸ் அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ்ல சார். இருக்க உங்க ஆளுக்கு வரவு செலவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரிங்க சார். அப்ப இத வச்சா நகை அடமானத்துக்கு போகும்னு தெரியுமா தெரியாதா? போகும் அதை தான் மீட்க சார். முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். அது எல்லாமே எனக்கு தெரியுங்க உங்க சார். போனஸ்ல தான் அதை மீட்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது அப்ப தெரியும் போனஸ் சார். கொடுங்க. கரெக்டா சொன்னீங்க. என்னமாவது பண்ணிக்கேன்னு ஆனா நீங்க நகர்த்துறது இருக்குல்ல, அது எப்படி சாரி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சார் மயக்கம் ரொம்ப இருக்குங்க சார். கிறுகிறு இருக்கா? அப்ப நீங்க இந்த கழுத்துல போட்டிருக்கத அவர் தனக்கு உண்டானதுன்னு நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. இப்ப தப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது தோணும். சார். ஏன்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. பிரியாணி இல்ல லெக் பீஸ் வச்சுட்டேன் இப்ப. ஒரு பெண்ணை நீ வீட்டிலே இருன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு அடக்குமுறை மாதிரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அதே மாதிரி நீ வேலை பார்த்து கொண்டே இருன்னு ஒரு ஆணை நிர்பந்திப்பதும் தவறுதான். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன் நகையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுங்க சார். நான்லாம் வெளியில போகணும்னா நகை போட்டாதான் போவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அதாவது இது வரைக்கும் நான் வச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரா இல்லையா? 13 வருஷம் ஆச்சுங்க சார். இப்பதான் அக்கா பொண்ணு மேரீடுங்கிறதுக்காக நான் நகையை திருப்பி வாங்கிருக்கேன். பெரிய விஷயம். அது ஒரு நகை மட்டும்தான், மித்த நகையெல்லாம் நானா எடுத்தது. 14 வருஷமா ஒரு நகையை நீங்க மீட்காம இருக்கீங்க. சார், ஒரு நகையை வந்து வாங்கணும்னு கொண்டு பேங்க்ல வச்சு வந்தா இப்பதான் திருப்பி. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? எங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் எனக்கு போட்ட நகை இன்னும் எந்த நகைன்னு கூட தெரியாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 14 வருஷமா ஏன் இதெல்லாம் நீங்க திருப்பல? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ரொட்டேஷனுக்கு பத்தாதனால அப்படியே இருக்குங்க சார். 1000 பேரை பாத்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுமா இல்லையா? இல்ல நீங்க ஏதாவது இந்த ஈமோ கோழி அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்களா? சார் அதுலயும் ஒரு டைம் போனாருங்க. ஐயோ அதுலயும் ஒரு டைம் போய் ஒரு சீட்டை போட்டு அதுலயும் இவர் பண்றது இல்லாம அவங்க நண்பரையும் வேற சேர்த்துக்கிறது. அவன் இன்னும் திருந்தல மாமா. வீடு ஒன்று கட்டியிருக்கேன் சார், அதை வித்தனி திருப்பி கொடுக்கன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சார். ₹1 கடன் வாங்காம கட்டி வச்சிருக்கிறேன். நான் அந்த வீட்டை கட்டவும் சொல்லல, நீங்க வாங்க தடி குடுத்துறம் போலாம் அப்படின்றதும் சொல்லலைங்க. உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? அம்மாட்டேந்து ரிலீஃப் ஆகணும்னா ஒரு வாடகை வீட்டு கூட போலாம். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. பூராமே டாக்குமெண்டா இருக்குதுங்க, பூரா டாக்குமெண்டா இருக்கு. திருப்பி டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? பூரா டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? புட்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். அத கேட்க சொல்லுங்க. இந்த ஷோக்கு நானே தேவையில்லை நினைக்கிறேன். பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். வச்சிருக்க வீடு வந்து நம்ம பேர்ல இருக்கா, அது லோன் இல்லாம இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. அவ்வளவுதான், ஒண்ணே ஒண்ணு இருக்கு. 14 வருஷமா நகை பேங்க்ல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அதை தவிர இப்ப பேப்பர்ல என்ன இருக்கு? யார் பேர்ல இருக்கு? அவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் கடனா இருக்குங்க சார். Note this point your honor. உங்களுக்கு தெரியாதுங்க சார். அவங்க இல்ல நினைச்சது தெரியாது, பேசுறது. இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அதை கொடுக்காம இருக்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்படியே நைஸா பேசுவாங்க. கிட்டன வந்து ரோஸ் இங்க வாயேன், இப்படி வந்து உட்காரேன் அப்படிம்பாங்க. உன்னோட நெக்லஸ் மட்டும் லைட்டா 2 நாளைக்கு மட்டும் 3ஆம் நாள் உன் கையில கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேன். அப்படியே சொன்னா? ஆமா. நீங்க வாங்கிருக்கீங்கல, இன்ன வரையும் அது மாதிரி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஒரு ட்ரிப்பாவது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்களுக்கு கொடுத்த நகை இத்தனை பவுன் கொடுத்துருக்காங்க, இதையா நீங்க அடகு வச்சு வைக்கிறீங்க, நீங்களா பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க சார். அப்போ வந்து சில உண்மைகள் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது உனக்காக கொடுக்கல, எனக்காக தான் உங்க வீட்டில் உங்க அம்மா கொடுத்தாங்க, வேணா நீ கேட்டுப்பாரு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. குறைஞ்சபட்சம் ஒரு 5 பவுன் நகை போடணும் அப்படின்னாலே அவங்க அதுக்கு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க.
நாளைக்கு மாப்பிள்ளையோட நாங்க போகும்போது வீட்டுக்கு போனாலும் நாங்க காதுலயும் கழுத்துலயும் போட்டிருக்க அந்த நகை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. புருஷ வீட்டுல இருக்கிறவங்க கைவிட்டா கூட தங்கிட்ட இருக்கிற நகையை வச்சு அவ தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திப்பா. மருமகன் புள்ளைய நகையை அடகு வச்சு சாப்பாடு போட்டுருவாருன்ற நம்பிக்கையில யாரும் போடுறது இல்ல சார். பொண்ணை நீங்க சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வெகுமானம். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணு சந்தோஷமா உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? உங்க பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு அந்த ரீசனுக்காக தான் நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? சரியான போட்டி. நீங்க போடுற நகை பொண்ணுக்கா மாப்பிளைக்கா? நேரா அப்படி வந்துரும். பொண்ணுக்கு தான் சார். பொண்ணுக்கு தான் இல்லையா? பொண்ணுக்காமா. அப்ப அந்த உரிமை யாருக்கு? பொண்ணுக்கு தான் உரிமை. அவ்வளவுதானே. என்ன எண்டு டைலாக் ஏடா கூடமா இருக்கு. பேங்க்ல வச்சா அந்த நெக்லஸ் ஆரம் இதெல்லாம் வந்துங்க வளைஞ்சு போயிடும். அப்படியா? யா பேங்க்ல வச்சா டேமேஜ் ஆயிடுமா? ஆகுது. ஸோ அதை அவங்க பேங்க்ல என்ன செய்வோம் போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு 2-3 பொருள் உடஞ்சிருக்கு. அதனாலே இன்னைக்கு ஒரு பொருள் என் மனைவி போட்டு வரல. வாங்கின நகையை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்லை சார். ஒவ்வொரு முறையும் வாங்கினது மட்டும்தான். ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ரொம்ப பெரிய எமர்ஜென்சி வேற வழியே இல்லைன்னா நானே செய்வேன். ஆனா இருக்கேங்கிறதுக்காகவே வாங்குறாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. முக்கியமான நேரத்தில் வந்து நகையை கேட்டேன். அந்த நேரத்தில் மிக குறைந்த விலையில் வந்து எனக்கு ஒரு இடம் கிடச்சி ஒரு 75,000 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை. என் மனைவி கிட்ட கேட்டேன், எங்கள் வீட்டில இருந்து போட்ட நகையை எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் என்னமாவது பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, ஆனால் என் நகையை மட்டும் கேட்காதீங்கன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ரொம்ப என்னென்னமோ பண்ணி முடியாமல் போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. இப்போ எவ்வளோ போகுது? அன்னைக்கு 75,000க்கு இந்த நிலம் இன்னைக்கு எவ்வளோக்கு போகுது? கிட்டத்தட்ட வந்து 70-80 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. நீ மட்டும் எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு ஒரு சொத்து கிடைச்சிருக்குமே. ஆனா புதுசுல அவ்வளவு சீக்கிரத்துல நம்பல. இன்னைக்கு என்ன நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு? எல்லாமே எங்களுக்காக தான் செய்யறாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. 20 பவுன் நகை சார். என்னோட கல்யாணத்துல இருந்து குழந்தைங்களோட காதணி விழா, வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் சூழ்நிலைக்கு ஒரு சவரன் கூட இல்ல. 20 பவுனுமே. ஆமா, ஒரு முறையும் வைக்கிறது அவ்வளவுதான். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இப்போ ஒரு மாத தவணையில கடன் வாங்குறேன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நகையை வைக்கிறது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சவரன் நகையா மட்டும் பாக்குறாங்க சார். எதுக்கு நகையை வைக்க கூடாதுன்னு எனக்கு கோவம் வருதுன்னா, அந்த 3 சவரன் நகை வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வரோம். ஒரு போக பயிர் வச்சு ஒரு 3 சவரன் நகை எடுத்தாங்க சார். அப்போ அதுல வந்து ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட கஷ்டம், அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நான் உள்பட ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. கஷ்டத்தை அழுக்க கொடுத்துறீங்கன்ற கோபம் ஒரு இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் சார் இருக்கு. ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கூட எங்க அப்பா வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்கோட பார்ப்பாரு, இவ்வளோ போட்ட என் பிள்ளை இப்படி வருது, என் பிள்ளை பெரிய பிள்ளையாகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு நகை இல்லையன்னு நினைக்கும் போது எனக்கு அழ கூட வரும் சார். ரொம்ப கஷ்டம்.